ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாசமட பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை விழா நடத்திட்டு இருக்கோம். இவங்க மாதம் விழா நடத்திட்டு இருக்கிறோம். இது மாதாந்திர சாதாரண வகுப்பெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் இங்கே வள்ளல் பெருமானுக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இவங்க கிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கற்றுக்கிட்டு செயல்படுத்தி கொண்டு வருகின்றேன். இன்றைய தினம் நாம் எதை சிந்திக்கலாம் அப்படின்ற பொழுது, பெருமான் எதற்காக இங்கே வந்தார், நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார், நாம் என்ன பண்ணணும், என்ன சன்மார்க்கம் அப்படின்னு சொன்னா உடனே எல்லாருடைய யோசனையும் எங்க இருக்கு, மரணமில்லா பெருவாழ்வுல தான் இருக்கு இல்லையா? ஆனா நம்ம அதை நோக்கி பயணிக்கின்றோமா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான உண்மையான செய்தி. இருந்தாலும் நம்ம அதை முயற்சியை கைவிட முடியாது. ஸோ தொடர்ந்து அதுக்காக தான் இது மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் திரும்ப திரும்ப அமைத்து கொண்டிருப்பதும் நோக்கம். நாம கொஞ்சம் அப்படி தடமாறி போனாலும் அது மறுபடியும் நம்மளை கொண்டு இழுத்து அந்த பாதையில் விடுறதுக்கு தான் இது மாதிரி நிகழ்வுகள் எல்லாம். ஸோ அந்த விதத்திலே இன்றைய நிகழ்வு நம்மை கொஞ்சம் நெறிமுறைப்படுத்துவதற்குண்டான ஒரு நிகழ்வாக அடியே ஏற்றுக்கொள்கின்றேன். பெரும்பாலும் நமக்கு பாடல்களிலே முக்கியமான பதியம் அப்படிங்கிற எல்லாம் ஞான சரியை சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். மிக முக்கியமான பதியம், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பதியம், நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிகளை கற்றுக் கொடுக்கின்ற பதியம் எது என்றால் தெய்வமணி மாலை என்று நான் சொல்லுவேன். தெய்வமணி மாலையிலே 31 பாடல்கள் இருக்கின்றன. அதில் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் வீதம் நாம் கடைபிடிக்க தொடங்கினோம் என்றால், படிக்கிறது அரை மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு பாடலை நாம் கடைபிடிக்க தொடங்கினோம் என்றால் ஒரு மாதத்தில் நாம் வள்ளலார் ஆகிவிடலாம். அவ்வளவுதான். ஒரு மாசத்திலேயே வள்ளலார் ஆகிடலாம். அதிலே அவ்வளவு வாழ்வியல் முறைகளையும் வள்ளல் பெருமான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த தெய்வமணி மாலையில ஒரு சில பாடல்கள் நம்ம இன்னைக்கு நினைவு கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சா அந்த தெய்வமணி மாலையை தினமும் பாராயணம் பண்ணி, நம்மெல்லாம் அகவல் பாராயணம் பண்றதை ரொம்ப பெரிய தலையாய கடமையா நினைச்சிட்டு இருக்கிறோம். அது தவறு ஒன்றும் கிடையாது. உடனே பாபு அகவல் படிக்க வேணாம்னு சொல்லிடாதீங்க. அகவல் பாராயணம் என்பது அற்புதமான ஒரு விஷயம் தான். ஆனால் நம் வாழ்வியலே அதில் நிறைய அனுபவங்கள் அதிகமாக இருக்கு. ஆனால் நாம் வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வமணி மாலையில மிக தெளிவாக சொல்லியிருப்பார். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை மிகவும் தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பார். அதனால நாம் உய்வு பெற வேண்டும் என்று, நாம் முன்னேற வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த தெய்வமணி மாலையை மீண்டும் புரட்டி பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் நான் இருக்கின்றேன். நடராஜபதி மாலை, 6ஆம் திருமலை நடராஜபதி மாலையிலே தான் எதற்காக வந்தேன் என்று சொல்லுவார். அன்றைய உலகம் எப்படி இருந்தது, தான் எதற்காக வந்தேன். நம்ம குழந்தை அவங்க போக்கில் விடுங்க, அவங்கள கட்டி போடாதீங்க, தயவு செய்து அவங்கள கட்டி போடாதீங்க. அவங்க யாருக்கும் தடை கிடையாது. அவங்க பாட்டு சுதந்திரமா சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டு உட்காந்து வச்சுக்கிட்டா இதுதான் தரும். நம்ம ஒரு இடத்துல உட்கார்றதுதான் ஒழுக்கம் நினைச்சிட்டு இருக்கிறோம். சத்தியமா அது ஒழுக்கம் இல்லை. சுதந்திரமா இருக்கிறது தான் ஒழுக்கம். குழந்தைகளை சுதந்திரமாக உள்ளாக விடுங்க, தப்பே கிடையாது. அவங்க தான் கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க.
அதையும் நம்ம ரசிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? அவங்க இழுத்து வச்சு ஐயா பேசுகிறாரு உட்காரு அப்படின்னா அந்த குழந்தைங்க என்ன தெரியும். சரிங்களா? அதனால் அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. ஓகே. ஸோ அந்த நடராஜபதி மாலையில் பெருமான் எதற்காக வரவழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அந்த காலத்திலே உலகம் எப்படி இருந்தது, நம்ம வரலாறுலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைவம் வைணவம் சமயம் அப்படின்னு பௌத்தம் அப்படின்னு போட்டி பொறாமல் அதிகமாக இருக்கும். அந்த காலகட்டத்திலே வள்ளல் பெருமானை வந்து இறைவன் இப்போ இங்கே வந்து எல்லா மக்கள் சரியா இல்லை, வேறுற்ற உலகில் ஒரு சமயம் அந்த நெறியெல்லாம் பேய்பிடி புற்று பிச்சி பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது உயிர்கள் பல வேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினார், இன்னும் வீண் போகாதபடிக்கே புனிதமுறு சன்மார்க்க நெறிகாட்டி. இந்த மாதிரி இறைவன் வள்ளல் பெருமானை ஒரு நெறியை இந்த உலக மக்களுக்கு காட்டு, அப்பதான் இந்த உலக மக்கள் திருத்துவார்கள், அது ஒரு பொது நெறியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இறைவன் வந்து வள்ளல் பெருமானை வந்து இந்த பூமிக்கு அனுப்புறாரு. பூமிக்கு அனுப்புறாரு அப்படின்னா 2 கொம்பு வள்ளலாருக்கு முளைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இல்லை. வள்ளல் பெருமானும் நம்மை போல தந்தையின் சுக்கிலத்திலிருந்து தாயின் கருப்பையில் சென்று நாம் எப்படி ஒரு அவத்தைக்குள்ளாகி இங்கே பிறந்தோமோ அதே அவத்தைக்குள்ளாகித்தான் வள்ளல் பெருமான் பிறந்தார். ஆனால் அவர் பிறகு நமக்கு என்ன வித்தியாசம்னா அவர் கொஞ்சம் அந்த முற்பிறவிலே இருந்த அந்த ஞானம் இப்பிறவிலே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது, நமக்கு அது இல்லை. விட்ட முறை தொட்ட முறை நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதனால இப்ப சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கோம். அவர் முழுமையாக அந்த பிறவியிலேயே அவர் பழைய அந்த மலவாசனைன்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் மலவாசனைனா அது கெட்ட மலவாசனையாக இருந்தது. அவருக்கு அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த பிறவியிலையும் தொடர்ந்து, அதுதான் ஞானம் பிறவின்னே சொல்லுவாங்க. அதுக்காக அவர் தான் அடைய முடியும், நம்ம அடைய முடியாதுன்னா நம்ம சன்மார்க்கமே தோற்று போயிடுச்சுன்னா. இந்த உலகத்திலே பிறந்த அத்தனை மனிதர்களாலும் அடைய முடியக்கூடிய நிலைதான் மரணமில்லா பெருமான். அதுல எந்த விதமான மாற்றம் கருத்து. அப்ப பெருமானை இறைவன் அங்கே இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல நெறிய காட்டுன்னு சொல்றாரு. பெருமானுக்கு அதுல ஒரு ஐயம் இருக்கு. நான் எப்படி செய்வேன், என்னால எப்படி முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் பெருமான் இருந்திருப்பார். அப்பதான் இந்த வேலை எனக்கே கொடுக்கிறேன்னு பெருமாள் கேட்க இறைவன் சொல்றார், நீ என் பிள்ளை ஆகலாலே இவ்வேலை புரிகை என்று இட்டனும் மனதில் வேகம். ஏன்னா அப்பாவுடைய தொழில் பிள்ளைக்கு அதுதான் வழி வழியா அந்த காலத்துல இருக்கு. இப்பதான் வந்து அப்பா தொழில் பிள்ளைக்கு போறதே கிடையாது. அப்பா விவசாயம் பண்ணுவார், பிள்ளை ஐடியில் இருக்கும். இது யார் பண்றது அப்படின்னு. ஆனா வருங்காலம் இருக்கிறது, எல்லாரும் ஐடி கம்பெனி மூடிட்டு விவசாயத்துக்கு தான் வந்து ஆகணும். அந்த காலங்கள் நெருங்கி கொண்டே இருக்கு. அது மாதிரி அப்பா வந்து என் பிள்ளை நீ அதனால இந்த வேலை புரிக்கன்னு உனக்கு கொடுத்துருக்கிற, மனசுல வேற ஒன்றும் நினைச்சுக்காத, பெரிய 2 கொம்பு முளைச்சிருச்சு அதனால தான் உனக்கு நான் கொடுக்குறேன்னு நினைச்சுக்காத, நீ என் பிள்ளை அதனால உனக்கு இந்த வேலையை கொடுக்குற, நீ போய் இங்க சன்மார்க்க நெறியை காட்டி இந்த மக்களை உயிர வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டில் தான் வள்ளல் பெருமான் இங்கே பிறக்கின்றார். அதனால்தான் சம்புபஷமா இல்லாம தாய் வயிற்றில் பிறவாது தானே முளைத்தவருக்கு அப்படின்னு இறைவனுடைய வள்ளலார் சொல்வார். ஆனால் வள்ளல் பெருமான் தாய் வயிற்றில் தான் பிறந்தார். ஏன்னா நமக்கும் அவருக்கும் பிறவிலே எந்த வித்தியாசமும் இல்லை என்பதற்காகவே இறைவன் வள்ளல் பெருமானை ஒரு தாய் வயிற்றில் பிறக்கிறது. ஸோ இப்படி நடராஜபதி மாலையில பெருமான் எதற்காக இங்கே வரவழைக்கப்பட்டார் அப்படிங்கிறத நடராஜபதி மாலையில சொல்றார். ஸோ அப்படி வந்த வள்ளல் பெருமான் நமக்கு இங்கே என்ன நெறிமுறைகளை எல்லாம் காட்டுகின்றார். நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப இங்க இந்த பூஜை எல்லாம் பண்றாங்க. இந்த பூஜைனால என்ன பிரயோஜனம்? இங்க வள்ளலாருடைய உருவ சிலையை வச்சு அவருக்கு ஒரு மாலையை போட்டு அவருக்கு ஒரு கற்பூர தீபாராதனை பண்ணி இங்க உள்ள பாத்தீங்கன்னா சக்கர பொங்கல் தானம்மா, சக்கர பொங்கல் வந்து அவர்கிட்ட காமிச்சு நம்ம அப்படி சுத்தி வந்து என்ன பிரயோஜனம்? இதனால என்ன பிரயோஜனம் இருக்கா? இல்லைன்னு சொல்றதுக்கும் பயமா இருக்கு, இருக்குன்னு சொல்றதுக்கும் பயமா இருக்கு. இல்லையா? இருக்குங்க ஐயா, இருக்கு. என்ன பிரயோஜனம்? பெருமாள் தெய்வமணி மாலையில கொடுக்குறாரு. நம்ம மனது நல்ல நிலையில நல்ல சிந்தனையில இருக்கணும்னா இது அவசியம். இது இல்லைன்னா மனசு நல்ல சிந்தனைக்கு போகாது. பதிபூஜை முதலிய நற்கிரியையால் மனமெனும் பசுகரணம் அசுத்த பாவனையர சுத்த பாவனையில் நிற்கும். சரிய கிரியைக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கொடுக்குறாரு தெய்வமணி மாலையில.
பதி பூஜை முதலிய நற்கிரியையால் மனம் என்னும் பசுகரணம் அசுத்த பாவனையாக சுத்த பாவனையில் நிற்கும். சுத்த பாவனையோட மனசு எப்பவுமே நிற்குதா? யோசிச்சு பாருங்க. இந்த பில்டிங் விட்டு வெளியே போயிடணும். பில்டிங்ல இருக்கிற வரைக்கும் இப்ப இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்ல சிந்தனை மட்டுமே கூட இருக்கும். இதை தாண்டி வெளியே போன உடனே நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? யாராவது ஒருத்தர் அப்படி குறுக்க வந்துட்டா கூட நம்ம சிந்தனை எப்படி இருக்கு? அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்னு உடனே கேட்க தோணும். அப்ப மனசு நல்ல சிந்தனையில் இருக்கா? இல்லை. அப்ப இந்த பதி பூஜை என்கின்ற இந்த சரியை கிரியையினால மனசு அசுத்த பாவனை இல்லாமல் சுத்த பாவனையில் நிற்கும். அதுக்கு இது தினமும் நான் செஞ்சுக்கிட்டு தினமும் செய்யணும். நம்மளுடைய வினைகள் எவ்வளவு இருக்கோ அந்த வினைகள் எப்ப தீரும்னா இதெல்லாம் பண்ணதான் தீரும். தியானம் பண்ண வினை தீருமா? தீர. இந்த பதி பூஜை முதலிய நற்கிரியையாக வினை தீரும். பக்தி வரும் பழவினைகள் பரந்தோடும் மூலமாக பகுதி மாறி பக்தி வரணும். அப்பதான் இதெல்லாம் சரிங்க. சரியை கிரியை பண்ணிட்டோம். அடுத்தது என்ன வழி? பதி யோக நிலைமை. அதனால் அதை எப்படி கொடுக்கிறாரு? மெய்ப்பதி யோக நிலைமை. அதனால் மனம் அதில் அடங்கிடும். இப்ப தியானம் பண்ண சொன்னாங்க, எல்லாரும் கண்ண மூடி உட்கார்ந்தோம். யாருக்காவது ஒரு 2 வினாடி மனம் அடங்கி இருக்குமா? நான் ரொம்ப நேரமா சொல்றேன். 2 வினாடி. அந்த 2 வினாடி மனத்திலே எந்த எண்ணமும் இல்லாமல் ஒரு 2 வினாடி நம்ம மனசு அமைதியா இருந்திருக்குமா? எனக்கு இருக்காது. எனக்கு இருக்கிறது இல்லை. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தது அப்படின்னா உடனே ஆஹா நம்ம எதையுமே நினைக்காம இருக்கிறோமேன்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா? அப்போ அந்த பதி யோக நிலைமை. அதனால் மனம் அதில் அடங்கிடும். எதில் அடங்கிடும்? இந்த உருவ மத்தியில் அடங்கிடும். அப்ப நம்ம என்ன எல்லாத்தையும் ஒன்னா குவிச்சு நம்ம உட்காரணும். அதுக்கு என்ன அவசியம்? மனது முதல்ல நல்ல சிந்தனையில இருக்கணும். அதனால்தான் சரியை கிரியை முதல்ல கொடுக்கணும். அந்த நல்ல சிந்தனையில நல்ல எண்ணங்களோடு இருக்கும் பொழுது மனம் அலைபாயாமல் இந்த யோகத்திலே மனமதில் அடங்கவே. அப்பதான் மெய்ஞானம். மனசு அடங்கினாதான் ஞானத்துக்கு போக முடியும். மனசு அடங்காம என்ன பண்ணாலும் ஞானத்துக்கு போக முடியும். இதை தெய்வமணி மாலையில கொடுக்கிறார். அப்ப சரியை கிரிய யோகம் ஞானம் என்கின்ற 4 நிலைகளும் நமக்கு மிக மிக அவசியம் அப்படிங்கிறத தெய்வமணி மாலையில எடுத்து கொடுக்கிறார். எவ்வளவு நேரம் 12:50 முடிச்சிடுறேன். சாப்பாடு படம் நேரம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீட்டி குறைத்து பேசணும். அடுத்தது நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய பகைவர். நமக்கு பகைவர்லாம் எங்க இருக்கிறான்? வெளியில இருக்கிறான். வெளியில இருக்கிற பகைவர்லாம் ரொம்ப பரவாயில்ல. அப்படியே கையெழுத்து கும்பிட்டு சாரி பண்ணா சரியாயிடுவோம் இல்லையா? எவ்வளவுதான் நம்மளை மறைச்சிக்கிட்டு வந்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் நீங்க ஐயோ எப்ப மன்னிச்சிருப்பா, எனக்கு தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன் காலில் விழுந்தீங்கன்னா அப்புறம் அவன் கோபம் எல்லாம் அப்படியே பறந்து போயிடும். ஆனா உள்ள இருக்கிறான் பாருங்க பகைவன். அவனை பகைவன்னு தெரிஞ்சுக்கவே நம்மளால முடியறதில்லை. அவனை பகைவன்னு தெரிஞ்சுக்கவே முடியறதில்லை. உறவுக்காரனை கொண்டாடிட்டு இருக்கிறோம். உள்ள இருக்கக்கூடிய அத்தனை பகைவன். காம ஒரு பகைவனும் கோபவின் கொடியனும் கனதோப முழு மூடன். எப்படி எவ்வளவு அழகான வார்த்தைகளை வள்ளல் பெருமான் பயன்படுத்துகிறார். இதெல்லாம் கவிஞர்களாக இருந்தால் நல்லா ரசிப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது. காம ஒரு பகைவனும் கோபவின் கொடியனும் கனலோப முழு மூடனும் கடுமோக வீணனும் கொடுமதம் என்னும் துட்ட கண்கட்ட ஆங்காரியம் ஏமமரும் ஆச்சரிய விழலனும் கொலை என்று இயம்பு பாதகனுமாம். இவ்வெழுவரும். இந்த 7 பேர் எங்க இருக்கிறாங்க? வெளியில இருக்காங்க. உள்ளதான் 7 பேரும் உள்ளே இருக்கிறாங்க. காம உட்பகைவனும் ஆசை. ஆசை நமக்கு என்னைக்காவது ஆசை அடங்குதா? இன்னைக்கு வேணும், நாளைக்கு வேணும், இது வேணும், அது வேணும்னு ஒண்ணு இல்லை. சன்மார்க்கத்தில் கூடங்க ஒரு சின்னதா சங்கம் ஆரம்பிச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஆசை என்ன? சங்கத்தை பெருசு பண்ணணும், சொந்தமா இடம் வாங்கணும், தர்மசாலை கட்டணும், ஞானசபை அமைக்கணும், டெய்லி அன்னதானம் பண்ணணும், இப்படி விழாக்கள் தொடர்ந்து எடுக்கணும்.
அதிகமாயிட்டே தானே போகுது. சன்மார்க்கத்துல கூட நமக்கு ஆசை அடங்குவது இல்லை. அதுதான் இங்க காமம்னா உடனே செக்ஸுக்கு போயிட வேண்டாம், அது வேற. அதெல்லாம் நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை. ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னா எதை பார்த்தாலும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம சன்மார்க்கத்துல அதுக்குண்டான நிலையில நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்குண்டான நிலை. இன்னைக்கு பேச கொடுத்தாங்க, அடுத்த மாசம் பேச கொடுத்தாங்களா? இல்ல அடுத்த மாசம் நம்ம வந்தா நமக்கு பேசுறதுக்கு கொடுப்பாங்களா? 4 மாசம் வந்தா கொடுப்பாங்க, 5ஆவது மாசம் வந்தா டெய்லி இவன் மாசம் மாசம் இவனே வந்துட்டு இருக்கிறாங்க, வேற யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேணாம் போயிடும் இல்லையா? அப்ப ஆசை, எனக்கு இந்த மாசம் கொடுக்குறாங்க, அடுத்த மாசம் என்ன பண்றது? நான் இந்த வரத்தை கொஞ்சம் நிறுத்துறேன். என்ன காரணம் போறீங்களா? இங்க யாரையாவது பேசுறதுக்கு தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் வந்த உடனே என்னுடைய அந்த முகஸ்துதிக்காக பாபு ஐயா பேசினவங்க அப்ப ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறார் பாருங்க, அவருடைய மனசு அப்படியே வேதனைப்பட்டு போயிருக்கு. நான் நிறைய முறை அதை அனுபவிச்சிருக்கேன் பாருங்க, உண்மைதாங்க, நிஜமா. ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரு தர்ம சங்கடம். அப்ப நான் சொல்லிடுறது, நான் வரேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டு வந்துட்டோம்னா இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் இந்த தடவை சொன்னேன். அம்மா நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால யாருமே இன்னைக்கு பாதகம் இல்லாம நான் பேசிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு பேச கொடுத்தாங்களே அப்படின்னு ஆசை. நம்ம ஐயா எங்க அப்பா வந்து முதல்ல சொற்பொழிவு பண்ணும்போது 2 விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னார். முதல்ல என்ன நேரத்துக்கு முடிக்கணும்னு சொன்னாங்களோ அந்த நேரத்தில் முடிக்க கத்துக்கும், அதுதான் சபை நாகரிகம். அடுத்தது பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு பேசாது. நம்ம நல்லா பேசணும்னு சொல்லுவாங்கன்றதுக்காக அடுக்கு மொழியும் அது இது எல்லாத்தையும் கலந்து எங்கெங்க பீராஞ்சி கொண்டாந்து பேசாத, அருட்பாவை மட்டும் பேசு அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி நாம் எதற்காக இங்கே கூடி இருக்கிறோம்? ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ராமச்சந்திரன் ஐயா கேட்க நகரில் சொல்லுவார், பாபு அவ்வளோ பேர் வேற வேற இடத்துல இருந்து வர்றாங்க, திரும்பி போகும்போது ஒரு விஷயத்தையாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கிருந்து போகும்போது ஏதாவது ஒன்றாவது எடுத்துக்கிட்டு போகணும். அதுதான் என்னுடைய சொற்பொழிவினுடைய நோக்கமே. இப்போ பெருமாள் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 7 பகைவர்களை வந்து இங்க சுட்டி காட்டுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காம ஒரு பகைவன் உள்ளதான் இருக்கு. ஆசை வெளியிலிருந்து வர்றது கிடையாது, மனதிலிருந்து எழக்கூடியதுதான் ஆசை. காமவும் பகைவரும் கோப வெங்கொடியன். அது எப்படி சொல்றாரு பாருங்க, கொடியன்னாலே மோசம், வெங்கொடியன். கோபம் என்பது வெங்கொடி. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, கோபம் எனும் கொலை தலைவனே. நம்ம ஞான சபையில கொலை தவிர்த்தவர் மாத்திரம் உள்ளே வருகள், நான் அதை வந்து அழிச்சிருங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை அழிச்சிருங்க, கோபத்தை விட்டவர்கள் மாத்திரம் உள்ளே வருங்க அப்படின்னு போடணும்னு எனக்கு ஆசை. யாராவது ஒருத்தராவது உள்ள போக முடியுமா? அங்கே தீபாவளி பண்றவர் கூட உள்ள போக முடியாது, உண்மையாக. அப்ப என்ன, அந்த கோபம் என்பது கொலைக்கு தலைவனாக இருக்கக்கூடியது. கோபம் கோபம் என்னும் கொலை தலைவனே அப்படின்னு 2ஆம் திருமுறையில கொடுக்கிறார். அப்ப இந்த கோபம் என்பது கொலைக்கும் தலைவனாக இருக்கக்கூடியது. அதனாலதான் இங்கே கோபம் கொடியனே. அந்த கோபம் மட்டும் நமக்கு உள்ளார இருந்துச்சுன்னா தவத்தை ஒழிக்கும் சினத்தை அப்படி. ஏன்னா அந்த எவ்வளவு தவம் பண்ணியிருந்தாலும் கோபமா பார்த்தா முடிஞ்சிச்சு, கோபமா பார்த்தா கோபமா நினைச்சா அந்த தவம் எல்லாம் சினத்தை, தவத்தை ஒழிக்கும் சினத்தை அப்படின்னு. அப்ப அந்த கோபம் என்பது எவ்வளவு மோசமான விளைவுகளை தரும் அப்படின்னு நாம சிந்திக்கிறதே இல்லை. எல்லாரும் கோபப்படுறோம் தானே, கோபப்படாம யாராவது இருக்கிறோமா? எல்லாத்துக்கும் கோபம் வந்துருக்கோம், எல்லாத்துக்கும். சின்ன குழந்தை 6 மாச குழந்தை தூங்கலன்னா கோபப்படுறாங்க ஐயா, 6 மாச குழந்தை தூங்கலன்னா கோபப்படுறாங்கன்னா பாத்துக்கோங்க. அப்ப எப்படி இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை முறை? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? தூக்கம் வந்தா தூங்க போகுது, பசிச்சா அழம் போகுது, தூக்கம் வந்தா தூங்க போகுது, வேற என்ன தெரியும் அந்த குழந்தை? அது தூங்கல அப்படின்னு தாய்மார்கள் கோபப்படும். இப்ப கோபமே கொடியது, கனலோப முழு மூடன். லோபம் எல்லாருக்கும் தெரியும், லோபித்தனம்னா கஞ்சத்தனம், கருமித்தனம். சிக்கனம் என்பது வேறு, கருமித்தனம் என்பது வேறு. சிக்கனமா இருக்கணும், சன்மார்க்கத்துல சிக்கனமா இருக்கணும், ஆனா கருமியா இருக்கக்கூடாது. அதை எப்படி கொடுக்கிறாரு? கன லோப முழு மூடனும். அங்க எதை கொண்டாந்து கொடுக்கிறார்? லோபித்தனமா இருப்பது மூடம் என்கிறார், முட்டாள்தனம்.
லோபி அப்படின்னா அவன் சாதாரண கஞ்சன் மட்டும் இல்லை, அவன் முழு முட்டாளாக இருக்கின்றான் என்ற பொருள். ஏன்? கொடுக்காதவனுக்கு எதுவும் கிடைக்காது, கொடுக்கிறவனுக்கு தான் கிடைக்கும், கொடுக்காதவனுக்கு கிடைக்காது. இதை புரிஞ்சுக்கணும். கொடுக்கவில்லை என்றால் நமக்கு கொடுப்பதற்கு இறைவன் இருக்கும். நாம மற்றவங்களுக்கு கொடுக்கதான் நமக்கு இறைவன் கொடுக்கணும்னு அவனுக்கு தோணும். அது கனலோகம் முழு மூடணும். கனமானது கனமானது எப்படி? நம்ம பை மட்டும் கனமா இருக்கணும், நம்ம பை கனமா இருக்கணும். அடுத்தவனுக்கு கனத்தை எடுத்து கொடுத்தா கனம் குறைஞ்சது. கனலோகம் முழு மூடணும். வார்த்தைகள் எவ்வளவு ஆழங்கள் படிக்கிறார்கள். முழு மூடணும், கொஞ்சம் கொஞ்சம் மூடன் கிடையாது. கனலோகம் முழு மூடன் கருவித்தனம் கொடுக்கணும். அவ்வளவு அழகா பெருமான் இல்லாமை எனக்கில்லை எல்லாருக்கும் தருவேன்னு பாடுறார். இல்லாமை எனக்கில்லை எல்லாருக்கும் தருவேன். கடல் தண்ணி மட்டும் நல்லா இளநீர் மாதிரி இருந்துச்சுன்னா விட்டு வைக்கணுமா? கடல் தண்ணியை இப்பவே உள்ளதல் அந்த தண்ணி எடுத்து வச்சு அதை தூய்மைப்படுத்தி பதம் பண்ணி கொடுக்குறாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதே பெரிய தவறு தான். இருக்கிற மழை தண்ணியை சேகரிக்கிறதுக்கு எந்த திட்டமும் போடும். கடல் தண்ணியை குடிநீராக்கக்கூடிய திட்டம் போட்டு அதில் ஒரு 3000 கோடி 4000 கோடி போட்டு தேவையில்லை. மழை தண்ணி அவ்வளோ தண்ணி போட்டு அதை சேகரித்து வச்சாலே முடிஞ்சிச்சு. அதுக்கு நம்ம தான் சிந்திக்கணும். ஓகே, அங்கங்கே தடுப்பணைகள் அது அந்த காலத்தில் காமராஜர் காலத்தில் கட்டினதோட சரி. அதுக்கப்புறமா ஒரு கல் எடுத்து ஆற்றுல இறக்கிறது கிடையாது. சில கடல் நீரை குடிநீராக எதுக்குன்னு கேட்கும். இயற்கை அழகா தொட்டுடுங்க தண்ணி. கடுமோக வீணனும், கடுமோக வீணனும் வீணன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மோகம் என்பது என்ன? காமத்தின் உச்சகட்டம். காமம் என்பது தொடக்க நிலை, ஆசை என்பது தொடக்கம், மோகம் என்பது உச்சம். தன்வசப்படுத்த எழுவது மோகம் அப்படின்னு வள்ளலார் சொல்றார். தன்வசப்படுத்துவது எல்லாரையும் என் கண்ட்ரோல வச்சுக்கணும். ஆணாதிக்கம், ஆண்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? மோக வயத்தினர்னு சொன்னார். கொண்டாட்டி என் கண்ட்ரோல்ல இருக்கும், பிள்ளைங்க என் கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சுன்னா அவங்க என் கண்ட்ரோலுக்கு வந்துடும். இதெல்லாம் மோகம். இதெல்லாம் மோகம்னு நம்ம நினைக்கிறது இல்லை. மோகம் என்பது அனைத்தையும் தன் வசத்தில் வைத்துக் கொள்ள நினைப்பதுதான் மோகம். அதுதான் கடுமோக வீணனும். அந்த மோகத்துக்கு யார் போயிட்டாரோ அவனை வீணா போயிடுவான். அவ்வளவுதான். அவன் அதுக்கப்புறமா வளர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடுமோக வீண், அது கடுமோகம் அப்படிங்கிறது. அது கடு அப்படின்னா நஞ்சு. நம்ம வீட்டில் எல்லாரும் கடுகு யூஸ் பண்றோம். கடுகுன்றது என்ன? அது ஒரு விதத்துல ஒரு காலத்துல பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா நஞ்சை முறிக்கக்கூடிய தன்மை, முள்ளை முள்ளால் எடுக்கணுன்றதுனால கடுகு கொஞ்சம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கடுகு மொத்தமே விஷமா மாறிட்டு இருக்கு. பெருமாள் காலத்திலேயே கடுகு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப இங்கே கடுமோக வீணனும், அந்த கடுமையான மோகத்தில் இருந்தால் அவன் வீணாக போய்விடுவான். கடுமோக வீணன். கொடுமதம் எனும் துட்ட ஆங்காரி. அந்த வார்த்தை நீட்டிகிட்டே போயிருப்பார். கொடு மதம் எனும் துட்ட ஆங்காரி. இந்த மதத்துக்கு மட்டும் எவ்வளவு வியாக்கியானம் கொடுக்கிறார். கொடு மதம், கொடுமையான மதம். மதம்னா என்ன? வெறி. வெறி. நான் சர்மாகி அப்படிங்கிற மதம் நமக்கு பிடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? வீணா போயிடும், இறங்கிடுவோம். சன்மார்க்கத்துக்குள்ளார இருக்கவே முடியாம வெளியே இருக்கு. சன்மார்க்கம் என்றால் முதலில் அனைத்தையும் அரவணைப்பது. அது முதல்ல தெரிஞ்சு. சன்மார்க்கம்னா எல்லாத்தையும் அரவணை. பெருமை இருக்க வேண்டியதுதான். நான் சன்மார்க்கிங்கிற பெருமை நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா எந்த சன்மார்க்கையும் சிகரெட் குடிச்சு நான் பார்த்ததில்லை, எந்த சன்மார்க்கையும் குடிச்சு நான் பார்த்ததில்லை, எந்த சன்மார்க்கையும் புலால் சாப்பிட்டு பார்த்ததில்லை. அப்ப எவ்வளவு அற்புதமான குணங்கள் நம்மகிட்ட இருக்கு. அப்ப அதுக்கு உண்டான ஒரு பெருமை நமக்கு வேண்டும் தானே? கண்டிப்பா சன்மார்க்கிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சன்மார்க்கம்னால எந்த பெரிய விசேஷம். மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்க போய் பாருங்க. ஒரு மாசம் அப்படியே சுத்தமா இருப்பான், அடுத்த மாசம் எப்படா இந்த மாசம் முடிவுன்னு இருப்பான். முன்னல் ஆடி மாசம் நேற்றுக்கு தான் பிறந்திருக்கு. ஆடி மாசத்துல இந்த சாமி கும்பிடுற வரைக்கும் சுத்தமா இருக்கணும். எல்லாரும் என்ன பண்றாங்க? முதல் வாரமே சாமி கும்பிட்டு, மீதி வாரம்லாம் வெளுத்து கட்டணும்.
நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறோம். அப்ப ஆடி மாசத்தோட விஷயமே போயிடுச்சு. ஆடி மாசம் எந்த சிந்தனையும் இல்லாம கடவுளுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் ஆடி மாசத்துல எல்லாத்தையும் வச்சான். ஒண்ணும் இல்ல, இந்த ஆடி மாசத்துல ஆரம்பிச்சு தை மாசம் வரைக்கும் விசேஷம் தான். ஒரு லீன் பீரியட் ஆடி மாசம் வரைக்கும், பிப்ரவரியில இருந்து இந்த ஆகஸ்ட் வரைக்கும் ஒண்ணுமே இருக்காது. ஆகஸ்ட்ல இருந்து ஜனவரி வரைக்கும் நமக்கு ஃபுல்லா கடவுளுடைய விசேஷம். அது தொடக்கம் தான் அந்த ஆடி. ஆடி பிறந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனை சிந்திக்க தொடங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை ஆரம்பிச்சான். ஆனா இப்ப ஆடி பிறந்துருச்சுன்னா உடனே நம்ம எங்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு, ஆடி தள்ளுபடி எங்க இருக்கு அப்படின்னு தான் தேடி. ஏன்னா அப்படி மாறிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி அப்ப இங்கே பொது மதம் எனும் துட்ட கண்கெட்ட ஆங்கார். எப்படி சொல்றாரு? ஆங்காரின்னா தெரியும் இல்லையா? ஆணவம் பிடிச்சோம். நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் சொல்றது மட்டும்தான் கரெக்ட். 2 + 2 = 5. வெள்ளை காக்கா பறந்துதா? மனோரி கண்ட வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுவார் பெருமாள். வெள்ளை காக்கா பறந்துச்சா? 1000 பறந்துச்சு பாரு. அம்மி முதக்குமா? இப்பதான் அங்க ஆத்துல அம்மி முதக்க கண்டோம். இப்படிதான் சொல்லணும். ஆங்காரி. அப்ப ஆங்காரம் அந்த ஆணவத்தின் உச்சம். கொடு மதம் எனும் கண்கெட்ட. கண்கெட்டனா என்ன அர்த்தம்? அறிவில்லாத. கண்கெட்டனா குரல் மட்டும் இல்ல, அறிவில்லாதவங்க. கண்கெட்ட ஆங்காரியம். அறிவில்லாத ஆணவம் முடிச்சவங்க எப்படி பார்த்துக்கணும்? ஆணவம் முடிச்சவனாலே தாங்க முடியாது. அதுல அறிவே இல்லாத ஆணவம் முடிச்சவங்க எப்படி? ஏதாவது நியாயம் இருக்குமா அவங்க பேசுறதுல? பெருமாள் அவ்வளவு ஆழங்கள் பதிந்ததை பதிவிடுகிறார். மதம் எனும் கண்கெட்ட, கொடு மதம் எனும் கண்கெட்ட ஆங்காரி. கொலை என்று இயம்பு பாதகனமாம். கொலை என்று இயம்பு பாதகனமாம். கொலைன்னு சொன்னாலே பாதகம். கொலைன்னு சொன்னாலே பாதகம். கொலை என்று இயம்பு பாதகனமாம். கொலைன்னு சொல்றானே பாதகம் பிடிச்சவன். இந்த கொலைங்கிற வார்த்தையே நம்ம வாய்க்குள்ள வரக்கூடாதுங்கிற அளவுல பெருமான் நமக்கு இதை எடுத்துக்காட்டு. இவ்வெழுவரும் இதோட முடிஞ்சு போச்சா? இவர் குற்ற உறவான பேர்களும். இவர் குற்ற உறவான பேர்கள் என்ன? இது குற்ற உறவான பேர்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், மாயை, மாமாயை, பெருமாயை, தேவரம், திருவதாயி அப்படின்னு அத்தனை இவர் குற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய். இதுதான் நம்ம இறைவன் கிட்ட வைக்க வேண்டிய விண்ணப்பம்னு நமக்கு தெய்வமணி மாலையில எடுத்து கொடுக்குறாரு. இறைவன் போய் என்ன கேட்கணும்? எனக்கு நல்ல வீடு கொடு, என் சம்பளம் அடுத்த மாசம் 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகணும், எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள ப்ரொமோஷன் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல வரன் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும். இப்படிதான் லிஸ்ட் பெருசா. இறைவன் கிட்ட என்ன வேண்டணும்னே நமக்கு தெரியறது இல்லைங்க. உலகியல் சிந்தனையில தான் நம்ம இறைவனையும் வழிபாடு பண்ணிட்டோம். அருளியல் சிந்தனையில வழிபாடு பண்றதே இல்லை. பெருமான் அப்பா நான் வேண்டுதல் ரொம்ப அழகா பாடினாரு. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். எதுக்கு நான் கேட்கிறேன்னு கேட்கிறேன் இறைவன். எதுக்கு உனக்கு அருள் வேணும்? ஆர்வீர்க்கெல்லாம் நான் அன்பு செய்யணும். அதுக்காக எனக்கு அருள் கொடு. உன்னோட அருள் இல்லைன்னா நான் யாருக்கிட்டையும் அன்பு செலுத்த முடியாது. ஏன்னா என்கிட்ட காமம், பகைவனும், கோபவன், கொடியனும், கடுமோக, வீரனும் இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. எப்படி நான் அன்பு செலுத்துறது? அப்போ உன்னுடைய அருளை கொடு அப்படின்னு வேற இல்லையா? அப்போ இறைவன் கிட்ட எதை கேட்கணும்னு தெய்வம் மேல சொல்லி கொடுக்கிறார். அப்ப இதெல்லாம் என்னை பற்றிடாமல் அருள்வார். இது எதுவுமே என்னை பிடிச்சிக்க கூடாது. ஏன்னா அது கொஞ்சம் பிடிச்சதுன்னா நாம எப்படி பிடிச்சிப்போம்? அதிகமா நம்ம இறுக்கி கட்டி பிடிச்சோம் இல்லையா? குழந்தைகிட்ட ஒரு விரலை காட்டுங்க, அது விரலை பிடிக்கும். அது விரலை பிடிச்சோன்னா நாம என்ன பண்ணுவோம்? குழந்தைய அள்ளி அணைச்சிப்போம். நீங்க ஏதாவது யோசிச்சு பாருங்க. இல்லை குழந்தையெல்லாம் வளர்ந்துருப்பீங்க, விரலை தான் கொடுப்பீங்க. அந்த குழந்தை விரலை கெட்டியா பிடிச்சிக்கும். உடனே நமக்கு அவ்வளவு ஆனந்தம், சந்தோஷம். உடனே குழந்தை மாதிரி அணைச்சு. அந்த மாதிரி தான் இதெல்லாம் ஏதாவது நம்மளை கொஞ்சம் லேசா விரலை பிடிக்கும், நம்ம அது எல்லாத்தையும் வாரி அணைச்சோம். ஏன்னா அது மேல நம்மளுக்கு அவ்வளவு ஈர்ப்பு. இந்த மாயை மேல நமக்கு அவ்வளவு ஈர்ப்பு உண்டு. அருள் மேல நமக்கு அவ்வளவு ஈர்ப்பு கிடையாது. அது அப்படியே டெம்பரரியா. அருள் மேல நமக்கு வரக்கூடிய ஈர்ப்பு எல்லாம் என்ன? அப்படியே வந்து போகும். ஆனா மாயை அதுக்குள்ளறியது. சாருலக வாதனையை தவிர்த்தவர் உலகத்தை, இந்த உலக விஷயங்களை யார் தவிர்க்கின்றார்களோ அவங்க உள்ளத்துல தான் இறைவன் இருப்பான்னு சொல்லி ஞானசரி
இங்கே இவர் குற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருள். இது எப்படிங்க சாத்தியம்? இதெல்லாம் நம்மளை சேரக்கூடாதுன்னா எப்படி சேராம இருக்கும்? ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். யார் உத்தமர்? வள்ளல்வர்மனை மாத்திரம்தான் உத்தமர்னு சொல்லுவார். நாய் போகுது நரி போகுதுன்னு அந்த சாமியார் சொல்லிட்டே இருக்க, வள்ளல்வர்மன் வந்தோன்னா உத்தம மனிதன் போகின்றான் அப்படின்னு அவர் வெக்கப்பட்டார். அந்த மாதிரி ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். நமக்கு அந்த மாதிரி உறவு இருக்காங்களா? யாராவது ஒருத்தர் இருக்காங்களா பார்க்கணும். ஒருமையுடன் எனது திருமலரடி நினை, மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு புள்ளியில் குவித்து இறைவனை நினைக்கக்கூடியவர்கள் தான் உத்தமர்கள். ஏன்னா மனசுக்குள்ள இறைவனை ஒரு புள்ளியில நினைக்கும் பொழுது அவங்கள்ட்ட வேற எதுவும் இருக்காது. பொய், முறைட்டு, சூழ்ச்சி, வாது, சூது எது அவ்வளவு அற்புதமா இருப்பாங்க. அவங்க தான் உத்தமர். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இதை நம்மளால கடைபிடிக்க முடியுமா? மனசை தொட்டு சொல். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை முடியுமா? நம்மளால எங்கிட்டே யாரும் பழக முடியாது. நான் உள்ள எவ்வளவு வச்சிருக்கேன்னா வெளியே என்ன பேசுறது யாருக்கு இல்ல. அப்ப உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம எப்படி கண்டுபிடிக்கும் முடியுமா? சாத்தியமா? எப்பொழுது சாத்தியம்னா உத்தமர் உறவு இருந்தா சாத்தியம். உத்தமரோட உறவு இருந்ததுன்னா இவங்க யாரும் கிட்டே வரமாட்டாங்க, தன்னால தள்ளி போயிடுவாங்க. ஒண்ணுல சன்மார்க்கத்துல நம்ம எவ்வளவு நம்மளை இணைத்து கொண்டு இருக்கின்றோமோ மற்ற மார்க்கத்தில் இருப்பவர்கள் நம்மை விட்டு தள்ளி போய் கொண்டே இருப்பார். இதை நீங்க உணரலாம். சன்மார்க்கத்தில் எவ்வளவு ஈடுபாடு காமிக்கிறீங்களோ உங்க வீட்டுக்கு புலால் சாப்பிட்றவங்க யாரும் வரமாட்டாங்க. உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் புலால் வரும் உங்களுடைய நண்பர், அது நம்ம சண்டையெல்லாம் போட வேணாம், தன்னால அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு. என்னன்னு தெரியலப்பா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்படிதான் இருக்கும். தன்னாலே வெளியே போகும். சொந்தக்காரங்களே வரமாட்டாங்க, நம்ம கிட்டே வரவே மாட்டாங்க, நெருங்கவே விட மாட்டார். பெருமான் கிட்ட அதான் பெரிய அருள், அற்புதம். நாம நெருங்கிட்டோம், பெருமானை நெருங்கிட்டோம்னா நம்மள சன்மார்க்க சங்கத்தவர்கள் எல்லாரும் மற்றவங்க யாரும் நெருங்கவே முடியாது, தள்ளி போயிட்டே இருப்பாங்க. உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இது நம்ம விண்ணப்பமாக இருக்கிறோம். உத்தமர் உறவு வேண்டும்ங்கிறது நம்ம கையில இருக்கு, உறவு கலவாமை வேண்டும்ங்கிறது நம்ம கையில இல்லை. ஏன்னா யார் யார் எப்படி இருக்காங்க யாருக்கு தெரியும்? வெள்ளையங்களே போட்டு நான் நல்லா சர்வே பண்றதுனால நீங்க இவர் தான் உத்தமர் நினைச்சுக்கிட்டீங்க, அது உங்க தப்பு. நான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இறைவன் அவரை தள்ளி வைக்கிறார். அப்போ அது அவங்க இறைவனுடைய வேலை. பெருமை பெரு நினைது புகழ் பேச வேண்டும். இது யார் கையில் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. இப்படி ஒண்ணுன்னா மாத்தி மாத்தி சொல்றாரு. நாம செய்ய வேண்டியது என்ன? இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டியது, இறைவன்கிட்ட கேட்க வேண்டியது. ஒருமையுடன் எனது திறமையாடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். மற்றவங்களாம் தள்ளி போ வேண்டாம், சகவாசமே வேண்டாம். பாயிண்ட் பிளான் 3 லட்சம் பேர் பேசிருங்க, தப்பே கிடையாது. ஒரே தரம் தான் விரோதம் ஏற்படும். அதுக்கப்புறமா ஆமா அவன் சொன்னது கரெக்ட் தான், அவன் ஏதோ ஒரு பாதையில போயிட்டு இருக்கான், நாம எதுக்கு அவன் குறுக்க போவானே தெளிந்துருவான். அது நமக்கு உறவு கலவாமை வேண்டும். இறைவன் பெருமான் கேட்கும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். அது பாருங்க, நினது புகழ் பேச வேண்டும்னா பரவாயில்ல, பெருமை பெரு நினது புகழ், பெருமைக்கு உண்டான இறைவனுடைய புகழ். இப்ப வள்ளலாருடைய புகழ் பேசணும் அப்படின்னா அவரே பெருமைக்கு உண்டானவர். அவருடைய பெருமையான புகழ பேசுறது யாருக்கு? பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். ஒண்ணு இந்த உச்சியில இருக்கு, ஒண்ணு இந்த உச்சியில இருக்கு. பொய்மை பேசாதிருக்க வேண்டும். நம்மளால பொய் பேசாம இருக்க முடியுமா? பொய் பேசாம எத்தனை பேர் இங்க வந்திருக்கோம்? இன்னைக்கே சரி, இன்னைக்கு காலையில் இங்க வந்துடுறோமா? என்ன இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் போயிட்டு இருந்தீங்க, இப்ப நான் சனிக்கிழமை ஆரம்பிச்சிட்டீங்க. ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை தான் போயிட்டு இருந்தீங்க, ஏதோ போனா போது விட்டுட்டு இருந்தேன். என்ன இப்ப சனிக்கிழமை ஆரம்பிச்சிட்டீங்க?
இது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். ஒன்றும் பண்ண முடியும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும் அப்படின்னா பொய் பேசக்கூடிய சூழலை இறைவன் உருவாக்காமல் என்னை காப்பாற்ற வேண்டும். நான் அப்படிதான் நினைச்சு எப்பா பொய்யெல்லாம் பேசாம இருக்க முடியாது. அதனால பொய் பேசக்கூடிய சூழ்நிலை உருவாம நீ பார்த்துக்கோ. அந்த சூழ்நிலை உருவாகாம என்னை காப்பாற்று இல்லையா? ஸோ அப்படிதான் நான் வந்து விண்ணப்பம் வச்சுக்கிறது பெருமான். பொய்யெல்லாம் பேசாம எப்படிதான் வாழறதுன்னு எனக்கு தெரியல. ஹரிச்சந்திரன் வாழ்ந்தான், அதனால தான் அவ்வளோ கஷ்டப்பட்டான். நான் அப்படிதான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். எதுக்கு நம்ம அவ்வளோ பாடுபடணும்? சின்னதாக ஒரு பொய் சொல்லிட்டு போயிடலாமே, வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமே. அப்படிதான் நம்ம யோசனை வருது. அப்போ என்ன பண்ணுறது? நான் பெருமான் கிட்ட எப்போ பெருமானே பொய்யெல்லாம் பேசாம என்னால் இருக்க முடியாது. அந்த சூழ்நிலை உருவாம நீ காப்பாத்தி, அதுதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. பொய்யை ஒழித்தே புறப்பட்டேன் மன்றாடும் வள்ளலை கண்டேன் அடி. பொய்யை ஒழித்தேன் புண்ணிய நானே. பொய் பேசாதவங்க தான் புண்ணியர்கள். இந்த ஒருமையுடன் இருந்து திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்னா யார்? அவங்க பொய் பேசாதவங்க. யாராவது பொய் பேசாதவங்க இருக்க முடியுதா? ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொய், குழந்தைகள்கிட்ட கூட பொய் தான் சொல்லிட்டு, குழந்தைங்களுக்கு கூட பொய் தான் சொல்லிட்டு. சைதாப்பேட்டைக்கு போறோம்னா என்னையும் கூட்டிட்டு போன்னு அழும். இல்லம்மா ஆபீஸ் வழியா போறோமான்னு சொல்லிட்டு. சைதாப்பேட்டைக்கு தானே போறேன், சங்கத்தில் தானே போறாங்க, நிறைய இடத்துக்கு நான் பாட்டு விளையாடிட்டு இருக்கேன். என்னையும் கூட்டிட்டு போனா இல்லம்மா ஆபீஸ் வழியா போயிட்டு இருக்கேன். அங்கன்னா நான் அவனை கூட்டு போக மாட்டேன்னா அப்படின்னு ரொம்ப பதுவசா பொய் சொல்லிட்டு வந்து இயல்பு. பொய் சொல்றதுக்கு கற்றுக் கொடுப்போம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்கு, ஸ்கூலுக்கு குழந்தைங்க அனுப்புவோம். ஏன் லேட்டு அப்படின்னு ஸ்கூல்ல கேட்பாங்க. என்ன சொல்லணும் குழந்தை? அது லேட்டா இருந்துச்சுன்னு சொல்லுமா, எங்க அம்மா சமையல லேட் பண்ணிட்டாங்க. அதான் சொல்லிக் கொடுக்கும். பஸ் கிடைக்கல. ஆஃபீஸுக்கு போகும்போது என் பையன் வந்து சின்ன பையன் வந்து காலேஜுக்கு போவான். என்னங்க அவங்க காலேஜ் மிஸ் வந்து ஃபோன் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை விடுறாங்க. அவங்க பையன் லேட்டாக வந்துட்டு பஞ்சர் ஆயிடுச்சுங்கிறான், பெட்ரோல் தீர்ந்து போச்சுங்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டோரி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டோரி இல்லைங்க, அவன் எந்திரிச்சு கிளம்பி வரதுக்கு லேட் ஆகுது, அவ்வளோதாங்க ஸ்டோரி. அந்த மாதிரி பொய் வந்து அப்படியே சாதாரணமாக வரணும். இங்க என்ன சொல்றாரு? பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். ரெண்டுமே நமக்கு வரமாட்டேங்குது. பெருநெறிப்படி தொழுக வேண்டும். பெருநெறி அப்படின்றது சன்மார்க்கத்தின் நெறி மட்டும்தான் பெருநெறி. பெருமைக்குரிய நெறி. பெருநெறியா பெருசான நெறி கிடையாது. பெருமைக்குரிய நெறி தான் பெருமை. சன்மார்க்கம் மட்டும்தான் பெருமைக்குரிய மார்க்கம். என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். அதனால இதுதான் பெருமைக்குரிய மார்க்கம். எதுனா சன்மார்க்கம். இந்த நெறிதான் பெருமையான நெறி. இதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் பெருமான் மாத்திரம். இழிவு என்று நினைக்கக்கூடிய மலஜலம் கழித்தலை கூட வெளிப்படையாக பேசியது பெருமான். கணவன் மனைவி உறவு என்று பேசுவது அநாகரிகம் என்ற நிலையில் கூட அதை கூட எப்படி நாம் உறவு கொள்ள வேண்டும், எத்தனை நாளுக்கு ஒருவரை உறவு கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியது பெருமான். அதனால இது பெருநெறி, பெருமைக்குரிய நெறி. எதையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசிய நெறி சன்மார்க்க நெறி மாத்திரம்தான். மற்றது எதுவுமே வெளிப்படையாக. இதை கூட்டியவன் ஒரு வல்லவன். அவன் கூட்டிய கூட்டை யாரும் திறந்த பாடில்லை. பெருமான் கூட்டை திறந்து வச்சா மறுபடியும் அவனால் கூட்டிடுவான்னு கூட்டை உடைச்சு தூக்கி போட்டார். இனிமே கூட்டவே முடியாது. அந்த கூட்டு போடக்கூடிய அந்த தாப்பாள் அதெல்லாம் உடைச்சு போட்டார். இனிமே இங்க வந்து அந்த நெறிக்கு கூட்டே போட முடியாது. அந்த அளவுக்கு பெருமான் வெளிப்படை தன்மை பெருமான் கிட்ட மாற்றினார். பெருநெறிப்படி தொழுக வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். போன பாடலே சொல்லிட்டார், கொடு மதம் எனும் துட்ட அகங்கார். இப்ப அந்த பேய்ங்கிற மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். சன்மார்க்கின்னு பெருமைப்படுங்க, கர்வப்படக்கூடாது. சன்மார்க்கின்ற கர்வம் வந்ததுன்னா நாம இறங்கிட்டோம், நாம சன்மார்க்கி இல்லைன்னா. சன்மார்க்கின் பெருமை கண்டிப்பா இருக்கணும் நமக்கு. சன்மார்க்கின்ற பெருமை அனைவருக்கும் இருக்க வேண்டும். ஆனால் அது கர்வமாக மாறக்கூடாது. அதுதான் எல்லாம் வந்து இப்போ சுத்த சன்மார்க்கி அப்படின்னு ஒரு கர்வத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் மதம். அவங்கெல்லாம்
அப்போ இந்த மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். அது சன்மார்க்கிகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இப்பொழுது தேவைப்படுகிறது. ஒருத்தர் ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டாருன்னா, என்ன கலர் ட்ரெஸ் போட்டு சங்கத்துக்கு வரீங்க கேட்கலாமா? கேட்கலாமா? கேட்கக்கூடாது. சன்மார்க்கத்தில் ஒன்றும் ஆடையெல்லாம் வள்ளல் பெருமான் எதையும் நியமனம் பண்ணவே இல்லை. நாமளாக உருவாக்கிக்கிட்டு தான் இந்த வெள்ளையும் தொலையும். இதெல்லாம் சன்மார்க்க ஆடை அப்படின்னு பெருமான் எங்கேயுமே கொடுக்கல. விருப்பப்பட்டு போட்டுட்டு வரீங்க, இல்லை வேற கலர் ட்ரெஸ்ல வரீங்க அப்படின்னாலும் கலர் ட்ரெஸ்ல வந்தால் சன்மார்க்கம் இல்லைன்னு சொல்லிடலாமா? சொல்லலாமா? அது சன்மார்க்கிகளுக்கு உள்ள மதம் வெறி, தப்புங்கிற. விருப்பத்தோட வரீங்களா வாங்க, இல்லை உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதில் வாங்க. தூய்மையான ஆடையாக இருக்க வேண்டும். அழுக்க ஆடை உடுத்தாதிருத்தல் ஒரு ஒழுக்கத்தை கொடுக்குறாரு. அழுக்கா வராங்களா கண்டிப்பா அவங்க கூப்பிட்டு சொல்லணும், ஏப்பா இதுல அழுக்கு துணி போட்டு வர, உனக்கு ட்ரெஸ் இல்லையா, இந்த நான் வாங்கி தரேன் அப்படின்னு ட்ரெஸ் ஒரு 3 ட்ரெஸ் வாங்கி கொடுத்து துவச்சி போட்டு வர சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் ஏன் கலரில் வரீங்கன்னு கேட்குறது, அதெல்லாம் ஒரு மாதிரி மதம். அந்த மாதிரி தான் நிறைய இப்போ மதமான பேய் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நம்மளையாவது அது பிடியாது இருக்க வேண்டும். மருவ பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். மருவ பெண் ஆசையை, பெண் ஆசை, அதே மருவ பெண் ஆசைங்கிறாரு. ஒரு தடவை பெண் சுகத்தை அனுபவிச்சிடணும்னா அதோட நிறுத்திடுறோமா? மனைவியோட சுகம் அனுபவிக்கிறோம், அது மனைவியோட அனுபவிக்கிறதோடையாவது நிறுத்தணும். மருவ பெண் ஆசை திரும்ப திரும்ப வரக்கூடிய ஆசைங்கிறார் இந்த பெண் ஆசை. மருவ பெண் ஆசைனா மறுபடியும் 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 வந்து மருவ பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். அது இல்லாமல் இருக்கிற மறந்துடும்ங்கிறார். அது அந்த திரும்ப திரும்ப எழக்கூடிய அந்த பெண் ஆசையை, அதனால்தான் அந்த பெண் ஆசை கனவிலும் பெண் ஆசை. கனவிலும் பெண் ஆசை, கனவுல நயன்தாரா ஜோதிகா அப்படின்னு எல்லாரும் இருக்கு. கனவிலும் பெண் ஆசை அப்படின்னு அவங்களுக்கு தெரிய போது நம்ம கனவு வேண்டாம். ஆனா அதுவும் தவறு என்று வள்ளல் பெருமான் கனவிலும் பெண் ஆசை கூடாதுங்க. அதான் இங்க மருவ பெண் ஆசையை திரும்ப திரும்ப, அந்த ஆசைக்கு அடங்கறதே கிடையாது. அதனால்தான் மருவ பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். மறந்துருக்கிறேன், அதை பத்தி மறந்துரு. ஒரு பெண்ணை பார்த்தால் அந்த ஆசை எழக்கூடாது, அந்த பெண் ஆசை எழக்கூடாது. அம்மாவை பார்த்தா அந்த ஆசை வருமா? சகோதர சகோதரிகளை பார்த்தா அந்த ஆசை வருமா? அப்படி இருக்க வேண்டும். மருவ பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். எதை மறக்கக்கூடாது? உன்னை மறவாதிருக்க வேண்டும். இறைவனை மறவாதிருக்க வேண்டும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது மாத்தி மாத்தி சொல்லி கொடுக்கிறார். உன்னை மறவாதிருக்க வேண்டும். நம்ம எப்பங்க அவரை நினைச்சிட்டு இருக்கோம்? இறைவனை எப்பொழுதெல்லாம் நினைக்கின்றோம்? எப்பெல்லாம் நினைக்கிறோம்? இந்த நாரதர் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது. நாரதர் மறந்தால நினைக்கிறதுக்கு, மறக்காமலே இருந்துச்சா, மறக்காம இருந்தா சந்தோஷம். ஒருத்தர் ரொம்ப ஏதோ ஒரு திரைப்படத்தில் கூட வந்துருக்கான், தேங்காய் சீனிவாசன் நடிச்ச படம். அவன் காலையில் எழுந்து நாராயணா அப்படின்னு, அவ்வளோதான். அதுக்காக மறுபடியும் ராத்திரி தூங்கும் போது நாராயணா சொல்லி அவன் காலையில எழுந்து சொன்ன நாராயணாம்பா, தூங்கும் போது நாராயணாம்பா, அவ்வளவுதான். மற்றபடி அவன் நாராயணன் நினைப்பெல்லாம் அவனுக்கு வராது. அவ்வளவு வேலை இருக்கும், அவ்வளவு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பான், அவ்வளவுதான். நாரதர் இன்னும் இவனை போய் பெருமையா சொல்லிட்டு இருக்கீங்களே, அவனை காலைல ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை அவங்க பேரை சொல்றான், அவ்வளவுதானே. அவனை போய் ரொம்ப பெரிய பக்தி, அது பக்தன் முக்தான் சொல்றீங்க அப்படின்னு ஒன்று அவர் கையில் ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்து, இந்த எண்ணெய் கிண்ணத்துல எண்ணெய் சிந்தாமல் கொஞ்சம் சுற்றி வா பார்க்கலாம். அவர் நாரதர் சுற்றி வந்துடுவார். சுற்றி வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் கிண்ணத்தை நான் அப்படியே போனது கொடுத்துட்டேன், என்ன ஒரு சொட்டு கூட சிந்தலை. சரி, எத்தனை தடவை நீ நாராயணான்னு நினைச்ச? நாராயணான்னு நினைக்கிறது உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இது எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்துட்டு கீழே சிந்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாராயணான்னு நினைக்க சொன்னீங்க. என் சிந்தனை மொத்தம் இதுலேயே தான் இருந்துச்சு. ஒரே ஒரு கிண்ணத்தை தூக்கிட்டு வர்றதுக்கே உன் சிந்தனை என்ன நினைக்க தோணலை. அவன் 1008 வேலை பண்ணிட்டு இருக்கிறான் உலகியல்ல. அப்படி இருந்து கூட அவன் காலையிலேயே ராத்திரியே நினைக்கிறான்ல, அவன் உன்னை விட பெட்டர் தானே அப்படின்னா. அந்த மாதிரி இந்த உலகியல் இருக்கிறவங்க அப்ப இறைவனை நினைக்கிற நேரம், நான் அடிக்கடி சொல்லுவேன், லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம நிறுத்துற வேலை எது? நிறைய தடவை நான் சொல்லிட்டேன். நம்ம
லேட் ஆயிடுச்சு, எங்கேயாவது கிளம்புறோம், லேட் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம கட் பண்ற வேலை இது, சுலபமா கட் பண்றது வழிபாடு. அவர்கிட்ட வந்து பெருமானே லேட் ஆயிடுச்சு, அர்ப்பணம் செய்து தன்மன் அர்ப்பணம் செய்து திருமணம் சபலாட்டு முடியல சரணம் வல்ல முன்னாடி வாழ்க எல்லாரும் கொண்டு வாழ்க. அவர் ஒண்ணு கேட்க மாட்டார், அவர் வச்சு செய்வார். நமக்கு தெரியுது பெருமான் மட்டும், பெருமானை நல்லா வழிபடுறவங்கள அவர் மன்னிக்கவே மாட்டார். இந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவர் வழிபாடு செய்யறவங்கள அவர் மன்னிக்கவே மாட்டார். ஏன்னா மன்னிச்சுட்டே இருந்தா நம்ம திருந்தவே மாட்டோம். அதனால உடனே வச்சு செய்வார். என்னுடைய அனுபவம் தான், சரிங்களா? அப்போ உன்னை மறவாது இருக்க வேண்டும். அதுக்கு என்னென்ன வழி? இறைவனை மறவாது இருக்கணும். வேறுபதத்தில் கூட சொல்லுவார், இருக்கும் போதும் படுக்கும் போதும் இதே விசாரத்தோடு இருக்க வேண்டும். என்ன விசாரம்? என்னுடைய நிலை எப்படிப்பட்டது, என்னை அதிசயிக்கின்ற தெய்வத்தின் நிலை எப்படிப்பட்டது, இந்த விசாரத்திலே இருக்கணுமா, இந்த நினைப்பிலே இருக்கணுமா? படுக்கும் போது அந்த நினைப்பிலேயே படுத்துட்டு இருக்கிறோம், ராத்திரி பார்க்கணும் அதே நினைப்பிலே இருக்கணும், ராத்திரி பார்க்கணும். அதுதான் உன்னை மறவாது இருக்க வேண்டும். எப்படி மறவாம இருக்கிறது? நமக்கு பிரச்சனை வந்தாதாங்க ஆண்டவருடைய ஞாபகமே வரும். பிரச்சனை வரலன்னா அவன் ஞாபகமே வரல. நமக்கு எல்லாம் நல்லா கிடைச்சிட்டு இருந்தோம்னா என்ன சொல்றோம்? அதிர்ஷ்டசாலி, லக்கு. ஏதாவது கிடைக்கலன்னா பிரச்சனை வருதுன்னா அப்போ ஆண்டவர் சோதிக்கிறார். அது வரைக்கும் அது அதிர்ஷ்டம் வரும்போது ஆண்டவர் கொடுக்கிறான்னு நினைக்கிறது இல்லை. லக்கியா மச்சையா? அப்ப அந்த மாதிரி நமக்கு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் இறைவனுடைய நினைப்பு. மறுமுறை கட்ட வாசகத்தில் சொல்லுவார், தீரா குறைக்கு தெய்வமே முடியும், தீரா குறைக்கு தெய்வம் முடியும். அப்பதான் ஆனா அவர் நம்ம தான் நடக்க முடியாது, அவர் வந்து வேற மாதிரி. அப்ப இங்க உன்னை மறவாது இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு தந்திரம் வச்சுக்கோங்க, மொபைல்ல இல்ல உங்க வாட்சில் எதுலையாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பீப் வர மாதிரி, அலாரம் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அது அடிச்ச உடனே பெருமானே அப்படின்னு மகாமந்திரத்தை நினைச்சுக்கோங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு வழியில் ஒரு தந்திரத்தை கையாண்டு இது மாதிரி இறைவனை மறவாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உத்தியை நம்ம பயன்படுத்திட்டேன்னா நமக்கு நிறைய வேலை. நமக்கு அவரு வேலை வேண்டி கிடையாது, கை கட்டின்னு பேசாம உட்காந்து அவர் நினைச்சிட்டு இருக்கு. நமக்கு 1008 வேலை. இவர் எங்க அவர் எங்க நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ அவரை நினைக்கக்கூடிய வகையில ஏதாவது ஒரு உத்தியை கடைபிடிக்கணும். உன்னை மறவாது இருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். மதி வேண்டும். நமக்கெல்லாம் இருக்குதா இல்லையா? மதி இருக்கா இல்லையா? இருக்கு. இல்லைன்னு சொன்னா கோபம் தானே வரும். மதி வேண்டும். அந்த மதி எப்படிப்பட்ட மதியாக இருக்கு? இறைவனை காட்டக்கூடிய மதியாக இருக்கு. உலகியலை காட்டக்கூடிய மதியாக அது இருக்க வேண்டாம். உலகியலை காட்டுற மதி நமக்கு எல்கேஜி ப்ரீகேஜியில் ஆரம்பிச்சு பிஹெச்டி வரைக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. உலகியலை காட்டக்கூடிய மதி அது உண்மையான மதி இல்லை. இறைவனை காட்டக்கூடிய மதி, அதை தான் இங்க கேட்கிறாரு. மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். அதுதான் இங்க விஷயம். அந்த கருணையாகிய நிதி வேண்டும். நமக்கு வந்து மாசம் பிறந்ததுன்னா எவ்வளவு கிடைக்கும் தான் பார்க்கணும். அந்த மதி தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். என்ன படிச்சா என்ன உத்தியோகம் கிடைக்கும், எவ்வளவு சம்பளம், அந்த மதி இங்க அவர் கேட்கல. மதி வேண்டும். எப்படிப்பட்ட மதி? நின் கருணை நிதியை கொடுக்கக்கூடிய மதி. மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். இதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது. மரணமில்லா பெருவாழ்வில் நான் வாழ வேண்டும்னு கேட்கல. என்ன கேட்கிறாரு? நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். நம்மளுடைய அடிப்படை அதுதாங்க. நான் எல்லாருக்கிட்டே சொல்றது அதுதான். மரணமில்லா பெருவாழ்வு அது இருக்கட்டும்ங்க, அது ஓரமா இருக்கு. முதல்ல நோயற்ற வாழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? நோய் இல்லாம எப்படி வாழறது? அவா அறுத்தல் தலைப்பை படிச்சு பார்த்தீங்கன்னா நோய் இல்லாம வாழ பெருமானே கொடுத்துருக்கிறார். அவா அறுத்தல் ஒரு தலைப்பு 6ஆம் திருமுறையில் இருக்கு. அதை படிச்சு பார்த்து அது மாதிரி நடந்துக்கிட்டா நோய் இல்லாம வாழும். நித்திய கர்மவதியை கடைபிடிச்சா நோய் இல்லாம வாழும். இந்திரிய ஒழுக்கத்தை கடைபிடிச்சா நோய் இல்லாம வாழும். கர்ம ஒழுக்கத்தை கடைபிடிச்சா நோய் இல்லாம. நம்ம இதெல்லாம் மரணமில்லா பெருவாழ்வு அதெல்லாம் நமக்கு எங்க இருந்து நினைச்சிட்டு நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். இந்த விண்ணப்பத்தை வைக்கிறோமா? ஏதாவது வந்ததுக்கு அப்புறமா தான் போய் கும்பிடுறோம். எனக்கு இது வந்துருச்சு, இதுல இருந்து என்னை காப்பாத்து. வருமன் காத்தல் நம்ம கிட்ட ரொம்ப கம்மி. வந்ததுக்கு அப்புறமா தான் போய் ஒப்பாரி வைக்கிறது.
இல்லையா, வருமுன் காத்தல். அந்த நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும் அப்படின்னு விண்ணப்பத்தை இங்கே வைக்கின்றார். இறைவனுடைய அடியார் பெருமையை ஒரு பாட்டு இருக்கு. இறைவனுடைய அடியார் பெருமை. அன்புடைய நின் அடிய பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடி கணிந்தோர்க்கு அவலம் உருமோ, காமம் வெகுளி உருமோ, மன தர்ப்பமும் விகற்பமும் உருமோ. யாரு? அன்புடைய நின் அடிய பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடி கணிந்தோர்க்கு. அடியாருக்கு அடியர். இறைவனை போய் தொடரவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது இருக்கட்டும். இறைவனை வணங்குகின்றார்கள் அடியார்கள், அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த அடியாரை வணங்குபவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ரொம்ப அற்புதமான ஓமானங்களை கொடுப்பார். வன்பெரு நெருப்பினை புண்புழு பற்றுமோ, நெருப்பு போய் புழு போய் பிடிக்குமா? வன்பெரு நெருப்பினை புண்புழு பற்றுமோ, வானை ஒரு மான் தாவுமோ. தாவுறது அப்படின்னாலே மானதான் உதாரணமா கொடுக்கும். ஆனா அது வானை தாவுமா? வானத்தை தாவி போக முடியுமா? வலியுள்ள புலியை ஓர் எலி சீருமோ? புலி அதை எலி போய் அதை சீறி நிற்குமா? மலையை ஓர் ஈச்சிறகினால் துன்புற அசைக்கும். ஈச்சிறகு வச்சுட்டு மலையை அசைக்க முடியுமா? வஜ்ரத்தூண் ஒரு துரும்பினால் துண்டமாமோ. நல்ல ஒரு கடினமான தூண் ஒரு துரும்பு வச்சு அடிச்சா அது துண்டா போயிடுமா? சூரியனை இருள் சூழுமோ. இதை ஒரு தடவை நான் சொல்லும் போது என் பையன் கேட்க, ஏன் சூரியனை இருள் சூழாதா அப்படின்னு. நான் அமைதியாக இருந்தேன், பதில் எதுவும் சொல்லலை. அப்போ அந்த சூரிய கிரகணம்னா வருது இல்லை, அப்போ சூரியனை இருள் சூழுது. மழை பெய்யும் போது மேகம் வருது, மேகம் இருள் சூழுது. அப்போ சூரியனை இருள் சூழுமோன்னு ஐயா பாடியிருக்கிறாருன்னு சொல்றீங்க, இது தப்பு தானே அப்படின்னு. என்ன பதில் சொல்றது? அதெல்லாம் மேகம் வர்றதெல்லாம் அப்படி திருப்பி விலகி போயிடும்டா. இருள் சூழுமோ அப்படின்னா சூரியனை இருட்டு போய் மறைக்குமா? மேகம் சூரியனை மறைக்குதுங்கிறதெல்லாம் வேற இல்லையா? ஆனா அது சூரியனை மறைக்கலடா, பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வருது, அதனால சூரிய ஒளிக்கிறது வரல அப்படின்னு என்னமோ சொன்னேன். ஆனா கூட அவனுக்கு அதெல்லாம் என்ன, இந்த காலத்து பிள்ளைங்கலாம் வேற மாதிரி யோசிக்கும். இல்லப்பா ஏதோ நீ சொல்ற, ஐயா பாடி இருக்கிறாரு அதனால நான் பேசாம அப்படின்னு போயிட்டான். சூரியனை இருள் சூழுமோ, அந்த மாதிரி இல்லை. அதுபோல் இது எதுவுமே நடக்காது இல்லையா? இது எதுவுமே நடக்காது. அது மாதிரி அன்புடைய நின் அடியர் பொன்னடியை, நின் அடியர் பொன்னடியை. யாரு? இறைவனை துதிக்கக்கூடிய அடியார்களுடைய அடியை, பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடி கணிந்தோர்க்கு. அதுக்கு அந்த அடியாருக்கு அடியாரை வணங்கக்கூடியவர்களுக்கு என்னதான் வருமோ? அவலம் உருமோ, காமம் வெகுளி உருமோ, மன தர்ப்பமும் விகற்பமும் உருமோ. அந்த அடியாருக்கு அடியார்கள் 3வது லெவல் இறங்கி இருக்கிறாங்களே, அவங்களுக்கே இதெல்லாம் வராதான். அப்ப நாம தான் அதுக்கும் கீழே எங்கேயோ இருக்கிறோமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். அது மாதிரி யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ண சொன்னாங்க. அதனால என்ன கிடைக்கும்? தேவமணி மாலை சொல்றார், நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகொண்ட நெறியுண்டு நிலையும் உண்டு, ஊருண்டு பேருண்டு மணியுண்டு மணியுண்டு உடையுண்டு கொடையும் உண்டு, உண்டுண்டு மகிழவே உணவுண்டு சாந்த முறுமுளம் உண்டு வளமும் உண்டு, தேருண்டு கரியுண்டு பரியுண்டு
மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு. தேனுண்டு வண்டுரு கடம்பணியும் நின்பத தியானம் உண்டாயில் அரசே. அப்படியே இருக்கிற சொல்லப்படி நின்பத தியானம் உண்டாயில் அரசே. அவங்களுக்கு மேல சொல்லியிருக்கிறது எல்லாம் உண்டா. எல்லாத்தையும் உண்டு உண்டு உண்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு மட்டும் உண்டு உண்டுன்னு சொல்லுவார். நம்மளை பத்தி தெரியுங்க அவருக்கு. நீர் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு உண்டு தான் மாத்திட்டே வாங்க. நீர் உண்டு, தண்ணி கஷ்டமே வராது. பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலன் உண்டு, அதனுடைய பலனும் உண்டு. நிதி உண்டு, துதி உண்டு, மதி உண்டு, கதி கொண்ட நெறி உண்டு, நிலையும் உண்டு. ஊர் உண்டு, பேருண்டு, மணி உண்டு, பணி உண்டு, உடை உண்டு, கொடையும் உண்டு. எல்லாம் இருக்கு. உண்டு மகிழது. அது எனக்கு அங்க மட்டும் ரெண்டு உண்டு. ஏன்னா நம்ம எத்தனை வேளை சாப்பிடுறோங்க. உண்டு மகிழவே உணவு உண்டுங்கிற நம்மளை பத்தி எவ்வளவு தெளிவா வச்சிருக்கிறாருல்ல. நம்ம தான் திருந்த மாட்டேங்குது. எத்தனை வேளை சாப்பிடணும் நம்ம எல்லாரும்? அதிகபட்சமா 2 வேளை. நம்ம குறைந்தபட்சமா எத்தனை வேளை சாப்பிடுறோம்? 5 வேளை. குறைந்தபட்சமா காலையில, மத்தியானம், சாயங்காலம், ராத்திரி. குறைந்தபட்சமா. அதுக்கப்புறமா நடுவில் கேப் உண்டு. அந்த கேப் எல்லாம் வர ஃபில் பண்ணணும். கார்த்தாலைக்கு மத்தியானத்துக்கு நடுவில் 11:30, மத்தியானத்துக்கு சாயங்காலத்துக்கு நடுவில் ஒரு 3:30 மணி, சாயங்காலம் 1, அப்புறம் ராத்திரிக்கு அப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ 7 வேளை உண்டு நமக்கு. அது உண்டு மகிழவே. பெருமாள் 2 வேளைக்கு தான் உண்டுன்னு போட்டார். நம்ம உண்டுன்னு போடாது. உண்டு மகிழவே உணவு உண்டு. சரிங்களா? அதாவது ஒன்றும் இல்லை, சன்மாரிகளுக்கு சாப்பிட்றதுக்கு பஞ்சமே வராது. ஒன்றும் இல்லை, சன்மார்க சங்கம் இருக்கிற ஊருக்கே சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது. உண்டா இல்லையா? மற்ற மார்கள்லாம் இருக்கிற ஊர்லலாம் பாருங்க சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்கும். ஆனால் சங்கம்னு ஒன்று அங்கே ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த ஊர்ல பசி சாவு கிடையாது, பட்டினி சாவு கிடையாது. ஏன்னா பெருமான் நம்மளை எல்லாரையும் அவர் சோடு போட்டாருன்றதெல்லாம் விஷயம் இல்லைங்க. பெருமான் தர்மசாலை அமைச்சாரு, அங்க வந்து அணையா அடுப்பு ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. அவர் என்ன பெரிய மேட்டர் பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு சன்மார்க்கையும் சோறு போட வச்சார். அதுதான் சன்மார்க்கத்தினுடைய சிறப்பு. தர்மசாலையோட சிறப்பு என்னன்னா அணையா அடுப்புன்னு சொல்லாதீங்க. தர்மசாலையோட சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு சன்மார்க்கையும் அவங்க வீட்டில் அணையா அடுப்பு வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் சிறப்பு. அங்க தர்மசாலையில கூட 10 மணிக்கு 11 மணிக்கு பூட்டிடுறாங்க. சாப்பாடு கிடையாது. மறுபடியும் மத்தியானம் தான் சாப்பிடும். சாயந்தரம் பூட்டிடும், ராத்திரியும் பூட்டிடும். 24 மணி நேரம் சாப்பாடு தர்மசாலையில் கிடையாது. ஆனால் அதனுடைய சிறப்பு என்ன? ஒவ்வொரு சன்மாரியும் தர்மசாலையை தொடங்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு சன்மாரியும் ஒரு சங்கம் இருக்குன்னா அந்த ஊர்ல பட்டினியே கிடையாது. அங்க போடுற சாப்பாடு போடுவாங்க, அங்க போய் சாப்பிடுவாங்க. அப்படிமா அந்த அளவுக்கு ரொம்ப இந்த கொரோனால எல்லாரும் இதை அனுபவிச்சாங்க. கொரோனா பீரியட் மொத்தத்திலையும் யார் சாப்பாடு போட்டாங்கன்னா சன்மார்க்க சங்கம் மட்டும்தான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுது. கண்குளிர பார்க்கணும். எந்த கோயில் மூடப்படவில்லைன்னா தர்மசாலை மட்டும்தான் மூடப்படவில்லை, மற்ற எல்லாத்தையும் எழுதி கூட்டிட்டாங்க. அதுதான் வள்ளல் பெருமானுடைய சிறப்பு. சரிங்களா? அப்ப இங்கே உண்டுண்டு மகிழவே உணவுண்டு, சாந்தமுறு குளமுண்டு. தவம் பண்றவங்களுக்கு கோபம் வர சாந்தமுறு உளம் உண்டு, வளமும் உண்டு, தேருண்டு, கரியுண்டு, பரியுண்டு, மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு. தேருண்டு வண்டுரு கடம்பணியும் நின்பத தியானம் உண்டாய். இறைவனுடைய பதத்தை நினைத்து தியானம் பண்ண உட்கார்ந்தோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். இல்லை என்பதே நமக்கு இல்லை. ரொம்ப அற்புதமா தெய்வமணி மாலையை நம்ம தயவு செஞ்சு எல்லாரும் எடுத்து அதை படிச்சு பார்க்கணும். இப்ப இறைவன் கிட்ட ரொம்ப அழகா இன்னொரு பாடம், இன்னும் 2 பாடலோட நான் நிறுத்திடுறேன். உளம் எனது வசம் நின்றதில்லை. உண்மைதானே? உளம் எனது வசம் நின்றதில்லை. என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை. உன்பதத்து அன்பில்லை. என்றெனக்கு உற்றதுணை உனையன்றி வேறும் இல்லை. இளையன் அவனுக்கு அருள வேண்டும் என்று உன்பால் இசைக்கின்ற பேரும் இல்லை. ஏழை அவனுக்கு அருள்வது ஏன்
என்று எதிர் நின்று இயம்புகின்றோரும் இல்லை. வளமரும் உனது திருவருள் குறைவதில்லை, மேல் மற்றொரு வழக்கம் இல்லை. வந்திறப்போர்களுக்கு இலை என்பதில்லை, நீ வன்மனத்தவனும் அல்லை. நம்மளுடைய மனசு நம்ம கிட்ட இருக்கா? உளம் எனது வசம் நின்றதில்லை. நம்மளுடைய வினை நம்ம வந்திருக்கா? என் கொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை. ஜான் ஏறினா முழச இருக்குது. கொஞ்சம் அப்படியே நீ நல்ல சிந்தனை இருந்தோம்னா நாளைக்கு உலகில் எங்கேயாவது நம்மளை எழுதிட்டு போயிடுவோம். வாங்க அந்த சினிமாவுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது எழுதிட்டு போவோம். அப்படியே போயிடும். தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை, உன்பதத்து அன்பு இல்லை. யார் மேல அன்பு வைக்கணும்? யார் மேல அன்பு வைக்கணும்? ஜீவர்களிடத்திலே தயவு. ஜீவர்கிட்ட என்ன வைக்கணும்? தயவு. பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு, இறைவனிடத்திலே அன்பு. இது மூணும் மாறவே கூடாது. நம்ம இறைவன் கிட்ட அன்பு வைக்கிறோமா, கூட இருக்கிறவங்கள்ட்ட அன்பு வைக்கிறோம்? இறைவன் ஹாய் தான் சொல்றோம். இறைவன் கிட்ட ஹாய், அவ்வளவுதான். இறைவன் கிட்ட நம்ம செலுத்துற நேரம். கூட இருக்கிறவங்க மேலதான் அப்படியே அன்பு கொட்டுறது, இறைவன் மேல கொட்டுறது கிடையாது. அது மாதிரி உன்பத அன்பில்லை, எனக்கு உற்ற துணை உனையன்றி வேறும் இல்லை. இறைவனை தவிர நமக்கு துணையை வேற யாரும் இருக்காங்களா? அப்படியே ஞானசரியில் சொல்ற தெய்வமணி மாலையும் ஞானசரியும் பக்கத்துல படிச்சு பாருங்க. தெய்வமணி மாலையும் ஞானசரியும் பக்கத்துல படிச்சு பாருங்க. ஒரு வித்தியாசமும் இருக்காது. உகுந்தனும் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உலகியலும் உடைமைகளும் உற்ற துணை இருக்கு. இங்க என்ன கொடுக்குறாரு? எனக்கு உற்ற துணை உனையன்றி வேறும் இல்லை. வேற யாரும் நம்மளுக்கு துணையே கிடையாதுங்க. நம்ம இப்ப நினைச்சுக்கலாம் இவங்கதான் நமக்கு அப்படியே ஆணி வேறு மாதிரி. இவங்க இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன், அவங்க இல்லாட்டி நல்லாவே இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில பார்த்துருக்கோம் இல்லையா? அப்ப அது மாதிரி இறைவன் தான் நமக்கு, அவனை தவிர வேற துணை கிடையாது. உண்மையிலே அதுதான் உண்மை இல்லையா? துணையின்றி வேறும் இல்லை, இளையனானுக்கு அருள வேண்டும் என்று உன்பால் இசைக்கின்ற வேறும் இல்லை. ரெக்கமெண்டேஷன். ஐயா கிட்ட போய் யாராவது பாபுக்கு அருள் கொடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ண போறாங்களா? எல்லாம் தனக்கு தான் வேணும்னு பேசிப்பாங்க ஒழிய, இந்த பையன் ஏதோ 1 மணி நேரமா பேசிட்டு இருக்கிறையா, அவனுக்கு கொஞ்சம் அருள் கொடுத்துரு ஐயா, அவனுக்கு கொஞ்சம் மன்னிச்சு விட்டுரு, அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான் மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு போய் யாராவது ரெக்கமெண்ட் பண்ண போறாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம தேவைக்கே அவங்க இறைவன் பார்க்கல. ஒரே இறைவன் லட்சக்கணக்கில் இறைவன் வச்சிருக்குது. திங்கக்கிழமை ஒரு இறைவன், செவ்வாய்க்கிழமை ஒரு இறைவன், புதன்கிழமை ஒரு கடவுள், வியாழக்கிழமை ஒரு கோயில், வெள்ளிக்கிழமை ஒரு கோயில், சனிக்கிழமை ஒண்ணு, ஞாயிற்றுக்கிழமை எதுவும் தெரியல சர்ச்சுக்கு போய் கூட உட்காந்துக்கிறது. நமக்கு பத்தல, அவ்வளோ கடவுள் தேவைப்படுது நமக்கு. அதனால எங்க நம்ம மற்றவனுக்கு இருந்து ரெக்கமெண்ட் பண்றது? இளையனவனுக்கு அருள வேண்டும் என்று உன்பால் இசைக்கின்ற பேரும் இல்லை, ஏழை அவனுக்கு அருள்வதே ஒரு நல்ல விஷயம். அவனுக்கு ஏன் அருள் கொடுக்குற அப்படின்னு கேட்கறது ஆகலையும். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். உடுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஏன் அவனுக்கு அருள் கொடுக்குற, அவன் என்ன கழிச்சிட்டான், அவனை மட்டும் ஏன் இப்படி தூக்கி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்பாடா நிம்மதி. கஷ்டம் இல்லை, மைனஸும் இல்லை. ஏழைகளுக்கு அருள்வதே என்று உன் எதிர் நின்று இயம்புகின்றோரும் இல்லை. வளமரும் உனது திருவருள் குறைவு. நீ கொடுத்தினா அது குறைவா போது. எவ்வளோ பேர் கேட்டு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் குறைய போறது இல்லை. எங்கெங்கிருந்து ஏதேது வேண்டும் குறையும்போதான் குறைய போறது. இங்கே இருக்கிறோட இயற்கையின் கொண்டானே அங்கே விளங்கி அப்ப குறையே போறதில்லை. சமுத்திரத்திலிருந்து தண்ணி எடுத்தா சமுத்திரம் வத்தி போகுமா? அந்த மாதிரி இறைவனுடைய அருள் குறையே போறதில்லை. அதுதான் சொல்றாரு, நினது திருவருள் குறைவதில்லை, மேல் மற்றொரு வழக்கம். என் மேல ஏதாவது கேஸ் இருக்குதா? சன்மாட்டில் கொஞ்சம் இப்படி கொள்ளாடிச்சான் அப்படின்னு மேல் மற்றொரு வழக்கம் இல்லை. அப்புறம் என்ன உனக்கு அருள் கொடுக்கிறதுக்கு? வந்திறப்போர்களுக்கு இலை என்பதில்லை, நீ வன்மனத்தவன். நீ நான் கெட்டவனா? உங்ககிட்ட லோகிதன் மாதிரி இல்லையே. நீ எல்லாத்துக்கும் மாறி வாரி கொடுக்கணும் தானே. இறப்போருக்கு இலை என்பதில்லை. கேட்டா கொடுத்து தானே பாரு. வள்ளல் பெருமான் கிட்ட எதை கேட்டாலும் அதை கொடுப்பார். நீங்க கெட்டதை கேட்டாலும் கொடுப்பார். நீங்க கெட்டதை கேட்டாலும் கொடுப்பார். கொடுத்துட்டு மைண்ட் வாய்ஸ்ல ஒன்று இருக்கும், நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன், வந்ததை பட வேண்டும், என்மேல் பழி இல்லை, சொல்லுவதை சொல்லிவிட்டேன்னு சொல்லிடுவார். என்ன கேட்டாலும் கொடுப்பார். ஆனால் நல்லதை கேட்கணும். அது நம்மளுடைய கரணங்கள் இருக்கு.
இல்லையா? நானும் அவர்கிட்ட ஒரு சேஃபாக போட்டுருக்கேன். ஏன்னா அவர் போடுவார்ல, காற்றாலே புவியாலே அப்படின்ட்டு, வேற்றாலே எஞ்ஞானும் அழியாதே விளங்கும்பார். அது மாதிரி எப்போ பெருமானே நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாது, எனத்தையும் நான் நினைக்கிறதெல்லாம் கேட்குறேன், நல்லதை மட்டும் கொடு, கெட்டதை கொடுக்காது, நல்லதை மட்டும் கொடு அப்படின்னு நான் வேண்டிக்கிறது. இப்போ இங்கே வந்திறப்போர்களுக்கு இலை என்பதில்லை, நீ வன்மனத்தவனும் அல்லை அப்படின்னு சொல்லி பாடுவார். நம்ம யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது. பரமேது, வினை செய்யும் பயனேது, பதியேது, பசு ஏது, பாசம் ஏது, பக்தி ஏது, அடைகின்ற முக்தி ஏது, அருள் ஏது, பாவ புண்ணியங்கள் ஏது, வரமேது, தவமேது, விரதம் ஏது, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் மாசம் மாசம் வடலூர் போயிட்டு வர என்னதான் பண்றீங்க? பார்த்ததே பார்த்துட்டு வரீங்க. அங்க மாசம் மாசம் வடலூர் போய் என்ன பண்றீங்க? பார்த்ததே போய் பார்த்துட்டு வந்துருக்கீங்க. எவ்வளவு கூட்டம், எவ்வளவு சொற்பொழிவு, பேசுறதையே பேசிட்டு இருக்கிறாங்க, கேட்டதையே கேட்டுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அர்ச்சமாவே அரைச்சிட்டு. அப்ப இதெல்லாம் எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு கேட்கிறாங்க. பரமேது, வினை செய்யும் பயனேது, பதியேது. கடவுள்னா எங்கேயா இருக்கிறாரு? கடவுள் இருக்காரா இல்லையா? இருந்தாருன்னா இது மாதிரிலாம் நடக்குமா? என்ன அட்டுழி நடக்குது? இதெல்லாம் நடக்குமா கேட்கிறாங்க. பசு ஏது, பாசம் ஏது, பக்தி ஏது, அடைகின்ற முக்தி ஏது, அருள் ஏது. யாராவது சுத்த தேகத்துக்காக வந்திருக்காங்களா? யாராவது நோயே இல்லாமையாவது வாழறாங்களா? என் பையன் கேட்பான், என்னப்பா என்னமோ இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன். நீ கிளம்பி என் கூட பெங்களூர் வாப்பா, காலையில சூடாக காஃபி போட்டு கொடுக்குறேன். காலையில் எப்போ தூக்கம் கலையுதோ அப்போ எழுந்து 4 மணிக்கு எழுந்துக்கணும். ரூல்ஸ் எல்லாம் வச்சுக்காது. ரிட்டையர் ஆகிட்டேன், இனிமேல் ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை. பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டேன். நான் 2 முடிச்சிடறேன், டென்ஷன் ஆகாதீங்க. பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டேன், நாங்கள்லாம் செட்டில் ஆகிட்டோம். என்ன உனக்கு பிரச்சனை? இங்கே கிளம்பி வந்துரு. காலையில் எப்போ தூக்கம் கலையுதோ அப்போ எழுந்து சூடாக கப்பு நிறைய காஃபி ஸ்ட்ராங்காக நானே போட்டேன். உட்காந்து காஃபி, பேப்பர், உனக்கு என்னென்ன பேப்பர் வேணுமோ வாங்கித்தேன், பேப்பரை படி, டிவி போடுறேன், டிவியை பார்த்துட்டு பசிக்கும் போது சாப்பிட்டு, என்ன டிஃபன் வேணும் மெனு சொல்லு, செஞ்சு கொடு, தூங்கு படுத்து, மத்தியானம் சாப்பிடு, சாயந்தரம் அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வா, சாயந்தரம் டிவியை பாரு, எதையாவது குடி, சாப்பிடு, நிம்மதியாக இருக்கிறத விட்டுட்டு என்னப்பா நீ இப்படி டென்ஷன் ஆகி கிடக்குற, எங்களையும் டென்ஷன் ஆக்குற, இதை சாப்பிக்காத, அதை சாப்பிக்காத, இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், டார்ச்சர் பண்றேப்பா, நிம்மதியாக நீ இருக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி இருக்கு? பதி ஏது, பசி ஏது, பாசம் ஏது, அடைகின்ற முக்தி ஏது, இதெல்லாம் கேட்கிறாங்க. பரம் ஏது, வினை செய்யும் பயன் ஏது, பதி ஏது, பசி ஏது, பாசம் ஏது, பக்தி ஏது, அடைகின்ற முக்தி ஏது, அருள் ஏது, பாவ புண்ணியங்கள் ஏது. இன்னுமா பாவம்ன்ற புண்ணியங்கிற, அவன் பாவம் பண்ணிட்டு நல்லா தான் உட்காந்துருக்கிறான், புண்ணியம் பண்ணிட்டு நீ தான் கேட்கப்பட்டு சொல்றாங்க. பாவம் ஏது, புண்ணியம் ஏது, பாவ புண்ணியங்கள் ஏது, வரம் ஏது, தவம் ஏது, விரதம் ஏது, ஒன்றும் இல்லை. மனம் விருப்பட உண்டு, நல் பத்திரம் அணிந்து, மட மாதத்தமை நாடி, நல் மலர் சூடி, விளையாடி, மேல் கரமேல விட்டு, முளை தொட்டு வாழ்ந்து அவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகம், இதே கைகண்ட பலன் என்னும் கயவர்களோடு. கயவரை கூடாதரும். கயவர் யாரு? நம்ம திருடி போறவங்க மட்டும்தான் கயவன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஏது, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இஷ்டத்துக்கு சாப்பிட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா பெண்களோட இருந்து அப்படியே இருக்கிற சுகன் தாண்டா கண் கண்ட சுகன் சொல்றானே, அவன் தான் கைவர், அவனை கூடாது. இந்த பரம் ஏது, வினை ஏது, பதி ஏது, பசி ஏது, பாசம் ஏது, இதுல ஏதாவது ஒரு ஏது சொன்னா கூட அவன் கயவன். இதுல எதையாவது ஒண்ணு சொன்னா கூட அத்தனையும் சொல்லணும் அவசியம் இல்லை. இதுல ஏதாவது ஒண்ணு, என்ன தியானம் தியானம் சொல்றீங்களா, தியானம் பண்ணி என்ன பிரயோஜனம் சொன்னா அவன் கயவன், அவனை கூடாது. அப்போ இதுல எது ஒன்றை சொல்லுவனாக இருந்தால் அவரை சேராமல் நாம நகர்ந்து வந்துடணும் அப்படிங்கிற பெரிய அறிவுரையை தெய்வமணி மலை சொல்றாரு. பெரிய அறிவுரைகள் பொதிந்த பதிகம் தெய்வமணி மலை. அது என்னமோ கந்தவட்டத்து முருகனை பத்தி பாடினது இல்லை. கடைசியில் இருக்கக்கூடிய 2-3 வரிகள் மட்டும்தான் இந்த கந்தவட்டத்து முருகனை ஞாபகப்படுத்துறது. மற்றதெல்லாம் நம்முடைய அன்றாட ஒழுக்கத்தை வரையறுத்த பதிகம் தெய்வமணி மாலை. அதனால அந்த பதிகத்தை நாம் மனனம் செய்து அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி அதன்படி நடந்தோமானால்
வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அத்தனை உண்டுகளும் நமக்கு கிடைக்கும். அருமையான வாய்ப்பு. நன்றி, வணக்கம்.